Hello students, first of all thanks for being here in my YouTube channel. இன்னைக்கு class 12th mathematics உடைய chapter number 2 inverse trigonometric function உடைய last lecture number 6 நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து lecture 1, 2, 3, 4, 5 நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் சேனலில். எடுத்து பாருங்கள். அந்த இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ லெக்சர் 1லேருந்து லெக்சர் 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு லெக்சர் நம்பர் 6 நீங்கள் வாங்க, சரியா? அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பேசிக்லேருந்து நம்ம டோட்டலாக 4 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், ஆங்கிள் இன் நெகட்டிவ் பார்த்தோம், அதே மாதிரி குவாட்ரண்ட் ரூல் நம்ம பார்த்தோம், அது எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து லாஸ்ட்டு லெக்சர் 6 இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ லெக்சர் 6ல் கொஸ்டின் நம்பர் 47லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 46 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் லெக்சர் 5ல், ரைட்? இப்போ கொஸ்டின் நம்பர் 47 வந்து we have to simplify this given function. So first கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனு நம்ம என்ன பண்ணலாம், cos inverse x plus cos inverse of இங்கே x by 2 இருக்குல்ல, இந்த x by 2 நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் 1 by 2 இங்கே எழுதிடுறேன், டாட் அடுத்து இங்கே x எடுத்து எழுதிடுறேன். ரெண்டுமே ஒன்று தானே, x by 2 இது மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்கள், இதுவும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 1 into x will be x by 2. அப்பனா x by 2 I can split as 1 by 2 into x. Similarly next ப்ளஸில் இப்போ ரூட்குள்ளே பாருங்கள், ரூட்குள்ளே என்ன டேர்ம் காமனாக இருக்குது, மைனஸ்க்கு முன்னாடியோ மைனஸ்க்கு அடுத்து என்ன காமனாக இருக்குது, ஸோ தட் இஸ் 3. ஸோ we have to take 3 காமன் inside the root. ஸோ 3 எடுத்துட்டோன்னு சொன்னால் பேலன்ஸ் will be 1 minus x square. ஸோ whole divided by 2. Okay, next. So cos inverse x plus cos inverse in the 1 by 2 as it is dot x plus இப்போ இந்த ரூட்டே நம்ம பிரித்து கொடுக்கலாம். இப்போ ரூட்குள்ளே 2 டேர்ம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. என்னென்ன டேர்ம் பாருங்கள், ஒன்று 3, இன்னொன்று ப்ராக்கெட்குள்ளே இருக்க 1 minus x square. எப்போவுமே ரூட்குள்ளே 2 டேர்ம் மல்டிப்ளிகேஷனில் இருந்தாலும் சரி, 3 டேர்ம் இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணலாம், ரூட்டே பிரித்து கொடுக்கலாம். அடிஷனில் இருந்துச்சுன்னா நம்ம பிரித்து கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் a plus b இருந்துச்சுன்னா this is not equal to root of a plus root of b. பட் இஃப் இட் இஸ் ரூட் ஆஃப் ஏபி இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரூட்டு ஏக்கு ஒரு ரூட்டு டாட் பிக்கு ஒரு ரூட், இந்த மாதிரி நம்ம பிரித்து கொடுக்கலாம். ரூட்குள்ளே 2 டேர்ம் மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா, அடிஷன் சப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளால ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. இப்போ ரூட்குள்ளே பாருங்கள், 3யும் 1 minus x square மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 3க்கு ஒரு ரூட்டு, அதே மாதிரி 1 minus x squareக்கு ஒரு ரூட். இப்போ டிவைடில் 2 இருக்குல்ல, அந்த டிவைடில் இருக்க 2 இங்கே எடுத்து எழுதிடுறேன், ரைட்? இது க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், we have to put something. ஸோ புட் எக்ஸ் இருக்க பிளேஸில் காஸ் தீட்டா அப்படின்னு நான் புட் பண்ணுறேன். இட் மீன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டானா, ஸோ வாட் வில் பி த தீட்டா வேல்யூ? இங்கேருந்து நம்ம தீட்டா எடுத்து நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், ரைட்? இங்கேருந்து தீட்டா எடுத்தால் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த வேல்யூ எல்லாமே இங்கே கொடுத்துருக்கிற லாஸ்ட் எக்ஸ்பிரஷன் இந்த லைனில் போய் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இருக்க பிளேஸ்லேயே காஸ் தீட்டா, தீட்டா எங்கே இருக்கோ அந்த பிளேஸில் எல்லாமே காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், cos inverse x இருக்க பிளேஸில் நம்ம என்ன புட் பண்ணலாம், ஸோ தட் இஸ் தீட்டா ப்ளஸ் இங்கே cos inverse as it is, இங்கே 1 by 2 as it is டாட், இப்போ x இருக்க பிளேஸில் cos தீட்டா ப்ளஸ் இந்த ரூட் 3 by 2 as it is, இப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ், இப்போ x இருக்க பிளேஸில் என்ன புட் பண்ணணும், cos தீட்டா cos, இங்கே x ஸ்கொயர் இருக்கிறதுனால we have to write cos ஸ்கொயர் தீட்டா. ஸோ க்ளோஸ் இட். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த தீட்டா ஆஸ் இட் இஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 இன்டூ காஸ் தீட்டா ப்ளஸ் ரூட் 3 by 2 இன்டூ, இப்போ ஒரு ஐடென்டிட்டி நம்ம பார்த்தோம் லெக்சர் நம்பர் 5ல். ஸோ சி ஹியர், வாட் இஸ் ரூட் ஆஃப் 1 minus cos ஸ்கொயர் தீட்டா? 1 minus cos ஸ்கொயர் தீட்டானா என்ன, சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்படின்னா 1 minus cos ஸ்கொயர் தீட்டா இருக்க பிளேஸில் நம்ம வந்து சைன் ஸ்கொயர் தீட்டான்னு புட் பண்ணலாம். ஸோ ரூட்குள்ளே பாருங்கள், sin ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இப்போ இதில் என்ன கேன்சலேஷன் பண்ணலாம், நம்ம இந்த ஸ்கொயர் அண்ட் திஸ் ரூட் அண்ட் வில் கெட், திஸ் ஸ்கொயர் அண்ட் ரூட் வில் கெட் கேன்சல். ஸோ த ரிமைனிங் வில் பி தீட்டா ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 இன்டூ காஸ் தீட்டா ப்ளஸ் ரூட் 3 by 2 இன்டூ சைன் தீட்டா. இப்போ இந்த மாதிரி நமக்கு இது கிடைச்சிருக்கு, ரைட்? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இங்கே தீட்டா ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 இருக்க பிளேஸ். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே காஸ் தீட்டா இருந்துச்சுன்னா
காஸ் டேபிள் இங்கே யூஸ் பண்ணணும். காஸ் தீட்டா இருந்துச்சுன்னா காஸ் டேபிளில் 1/2 இந்த ரேடியன் வச்சு நமக்கு வரும். சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், காஸ் டேபிளில் 1/2ங்கிறது காஸ் π/3 இஸ் 1/2. கரெக்டாக இங்கே காஸ் இருக்கிறதுனால இங்கே காஸ் எடுத்து எழுதணும். என்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும்னு சொன்னால் நம்ம ஏதாவது சால்வ் பண்ணி ஏதாவது ஃபார்முலா மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டு தான் நம்ம பண்ணணும். அதனால இங்கே காஸ் தீட்டா இருக்குது, இங்கேயும் காஸ்ட்லி கொண்டு வரணும். அப்படின்னா இங்கே 1/2ங்கிறது காஸ் டேபிள் எந்த ரேடியனில் வரும், காஸ் π/3 வரும். டாட் காஸ் தீட்டா ப்ளஸ் இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் இட் நெக்ஸ்ட்? இங்கே நமக்கு என்ன இருக்குது, √3/2 இருக்குது. அப்படின்னா இங்கே சைன் தீட்டா இருக்குது. இங்கே சைன் தீட்டா இருக்குன்னா சைன் டேபிளில் √3/2 எந்த ரேடியனில் வரும் அப்படின்னா, ஸோ சைன் π/3 வரும். செக் பண்ணி பாருங்க. ஸோ தட் இஸ் 60 டிகிரி. இங்கே நமக்கு சைன் தீட்டா இது ஆஸ் இட் இஸாக இருக்குது, ரைட்? ஸோ இங்கே என்ன பண்ண, காஸ் தீட்டா இருக்கிறதுனால காஸ் டேபிளில் 1/2 எப்போ வரும், காஸ் π/3 வரும். அதே மாதிரி இங்கே சைன் தீட்டா இருக்கிறதுனால √3/2 எப்போ வரும், சைன் π/3 வரும். எடுத்து எழுதியாச்சு. இது நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே ஒரு ஃபார்முலா நமக்கு அப்ளை ஆகுது. என்ன சார் ஃபார்முலா? நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஸோ காஸ் ஏ இன்டூ cos b plus sin a sin b. இந்த ஃபார்முலா எந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க? ஸோ திஸ் இஸ் cos a minus b. இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் தான் இது. cos a cos b plus sin a sin bங்கிறது எந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன்? இது cos a minus b உடைய எக்ஸ்பான்ஷன் தான் இந்த ஃபார்முலா, ரைட்? இப்படி இருந்துச்சுன்னா நம்ம அந்த cos a minus b சொல்லிட்டு எழுதணும். இதுவும் கம்பேர் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கு நமக்கு? ஸோ இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இந்த π/3. b என்னதுங்க? ஸோ தீட்டா. மறுபடியும் பாருங்க, π/3 a. ஸோ வெறும் தீட்டாவை b அப்படின்னு கன்சிடர் பண்ணியாச்சு. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? cos a cos b plus sin a sin b. cos a cos b plus sin a sin b நம்ம என்ன எழுதிடலாம்? cos a minus b அப்படின்னு நம்ம எழுதிடலாம், ரைட்? ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ, ஸோ தீட்டா பிளஸ் cos inverse of, so இது full value இருக்க பிளேஸ்ல, இந்த full formula இருக்க பிளேஸ்ல I am going to write cos a minus b. What is a here and what is b here? a is simply we can write π/3 minus b இருக்க பிளேஸ்ல, so that is theta. Close it. Okay, right? இப்போ பாருங்க, theta plus இப்போ இங்க நமக்கு என்ன கேன்சல் ஆகும்? cos inverse and cos will get cancel. நம்ம படிச்சிருக்கோமே இல்ல டைப் 4ல cos inverse cos இருந்துச்சுன்னா இங்க இருக்கிறது எடுத்து நம்ம எடுத்து எழுதிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன பேலன்ஸ் வரும்? இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் நமக்கு π/3 மைனஸ் தீட்டா நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் என்ன கேன்சலேஷன் ஆகும்? நமக்கு பிளஸ் தீட்டா அண்ட் மைனஸ் தீட்டா வில் கெட் கேன்சல். ஸோ தி ஆன்சர் வில் பி π/3 இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின், ரைட்? இந்த கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும்னு சொன்னால் திஸ் இஸ் த வே ஆஃப் ரைட்டிங், திஸ் இஸ் த வே ஆஃப் சால்விங். இப்படி தான் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணேன், இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணேன், x/2 இருந்துச்சு, 1/2 into x இந்த மாதிரி பண்ணேன், ரூட்குள்ளே இருக்க 3 காமன் எடுத்து பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் இருக்க பிளேஸில் காஸ் தீட்டான்னு புட் பண்ணேன். இங்கே இந்த தீட்டா என்னன்னு எடுத்துன்னு போய் அதில் போய் புட் பண்ணி இங்கே வந்து காஸ் தீட்டா இருக்குது, அதனால காஸ் டேபிளில் 1/2 எந்த ரேடியனில் வரும்னு செக் பண்ணேன், π/3 வரும். ஸோ இதை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த காஸ் a minus b உடைய ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு சால்வ் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு, ரைட்? Hope you understood. இந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. CBSE 2024ல 5th சீரீஸில் 3rd செட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் இது. See the next one, question number 48. இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டொமைன் அண்ட் ரேஞ்ச் பேஸ்டு கொஸ்டின் இது. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? டொமைனும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரேஞ்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதோட இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஆங்கிளில் என்ன இருக்கோ அதை எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். என்ன இருக்கு நமக்கு? வேல்யூவில் 1 minus x இருக்குது, எழுதிட்டு இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி என்ன இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரிக் இருக்குது? நமக்கு சைன் இன்வெர்ஸ் இருக்குது. சைன் இன்வெர்ஸ் இருந்துச்சுன்னா அதோட டொமைன் என்ன? அதோட டொமைன் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? க்ளோஸ்ட் இன்டர்வல் -1 to 1 படிச்சிருக்கோம் இல்லை? ஸோ அதுதான் இங்கே எடுத்து எழுதிடணும். -1 to 1. -1 இன்க்ளூடடா? ஆமாம் சார், -1 இன்க்ளூடட், +1 இன்க்ளூடட். ஓகே, இப்போது இந்த மிடில் இருக்குல்ல, ஏதாவது அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அது நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல இருந்துச்சுன்னா அது நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். இப்போ இதுல பாருங்க, 1ங்கிறது இங்க அடிஷன்ல இருக்கு, 1ங்கிறது இங்க அடிஷன்ல இருக்கு. 1க்கு முன்னாடி என்ன சிம்பிள்? பிளஸ் இருக்குல்ல, அதனால 1ங்கிறது இங்க அடிஷன்ல இருக்கு. 1 அடிஷன்ல இருக்கிறதுனால we have to subtract 1 on all sides. எல்லா சைடுமே நம்ம 1ஆலே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ -1 -1 இங்கே -1
இங்கே ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது +1 எல்லா சைடும் ஃபஸ்ட்டு பிளேஸில் -1 கொடுத்துட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு பிளேஸில் எல்லா பிளேஸ்லையுமே ஏன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் இங்கே 1 இருக்கிறதுனால எல்லா பிளேஸ்லையுமே ஃபஸ்ட்டு பிளேஸில் -1 சப்ராக்ட் பண்ணுறேன் இங்கே ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது -x இங்கே -1 இங்கே ஆல்ரெடி நமக்கு +1 அப்படின்னு இருக்குது ஸோ இது சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும் -1 will become -2 இங்கே நமக்கு என்ன கேன்சல் ஆகும் இப்போ பாருங்க -1 + 1 will get cancelled so the remaining will be -x here you will get -1 + 1 will be 0 ஓகே சார் இது வரைக்கும் வந்துருச்சு இப்போ எக்ஸுக்கு முன்னாடி ஏதாவது நெகட்டிவ் சிம்பிள் கூட இருக்கக்கூடாது எக்ஸ்னா எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும் எக்ஸுக்கு முன்னாடி ஏதாவது நெகட்டிவ் இருந்துச்சுன்னா ஸோ மல்டிப்ளை பை நெகட்டிவ் மல்டிப்ளை பை மைனஸ் ஆன் ஆல் சைட் ரைட் ஸோ நெகட்டிவ் கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு மல்டிப்ளை பை மைனஸ் ஆன் ஆல் சைட்ஸ் எல்லா சைட்லையுமே மைனஸில் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் எப்பவுமே ஞாபகம் ஒரு இன்இக்வாலிட்டியில் மைனஸால் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணால் தி சைன் ஆஃப் இன்இக்வாலிட்டி வில் சேஞ்ச் 11th ஸ்டாண்டர்டில் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன ஆகும் இந்த -2 இது நம்ம சேஞ்ச் பண்ணிட்டா இது இப்படி மாறும் இந்த இன்இக்வாலிட்டி இப்படி இருக்குது இந்த சைடு மாறும் ரைட் less than or equal to இருக்கிறது will become greater than or equal to -x will become +x 0 will become -0 நாலு ஒன்று தான் +0 நாலு ஒன்று தான் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துடும் ரைட் இது இப்போ இதில் டொமைன் என்ன அண்டு ரேஞ்ச் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம டொமைன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ டொமைன் ஸோ வாட் இஸ் த லீஸ்ட் வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கேருந்து போய் முடியுது பாருங்க 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே போய் முடியுது 2ல் போய் முடியுது 0வும் இன்க்ளூடட் அதனால இந்த ப்ராக்கெட் 2வும் இன்க்ளூடட் அதனால இந்த ப்ராக்கெட் ஓகே சார் அவ்வளோதான் இதுதான் டொமைனுடைய வேல்யூ ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் தி டொமைன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு டொமைன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா வி ஹேவ் டு ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஆல்சோ இப்போ நம்ம ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம y அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும் y is equal to 2 into sin inverse of 1 - x அப்படின்னு எடுத்தாச்சு ஓகே சார் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே டொமைனில் நமக்கு எத்தனை வேல்யூ வந்திருக்கு 0 and 2 வந்திருக்குல்ல 0லேருந்து 2 வரைக்கும் வந்திருக்கு ஆனால் நம்ம ரெண்டு இன்புட் பண்ணால் போதும் 0 ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் x இருக்க பிளேஸில் 0 இந்த இது டொமைனாவே எக்ஸோட வேல்யூ தானே ஸோ இந்த வேல்யூ நான் எதில் போய் புட் பண்ணணும் இங்கே எக்ஸ் இருக்க பிளேஸில் போய் புட் பண்ணுறேன் ஸோ y is equal to 2 as it is sin inverse as it is எக்ஸ் இருக்க பிளேஸில் 1 - எக்ஸ் இருக்க பிளேஸில் 0 ஸோ y is equal to 2 sin inverse of இங்கே பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் 1 - 0 will be 1 பேலன்ஸ் ஸோ y is equal to இப்போ சைனில் 1 எந்த ரேடியனில் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த 2 நான் ஆஸ் இட் இஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடுறேன் இன்டூ சைனில் 1 எந்த ரேடியனில் வரும் நமக்கு ஸோ தட் இஸ் π/2 ரைட் ஸோ தட் இஸ் π/2 இப்போ இங்கே நமக்கு என்ன கேன்சல் ஆகும் இங்கே என்ன கேன்சல் ஆகும் this 2 and this 2 will get cancelled so what will be the y value y is equal to pi is the value okay டொமைன் இங்கே என்ன 0 கொடுத்தா நமக்கு என்ன அவுட்புட் வந்துச்சு ஸோ பைன்னு வந்துருச்சு சரி ஓகே சார் இப்போ நெக்ஸ்ட் பாருங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தோம் 0ன்னு கொடுத்தோம் now we have to put in place of x 2 இப்போ நம்ம 2 எடுத்து கொடுக்கலாம் x இருக்க பிளேஸ்ல 2 இந்த 2 எங்கே போய் புட் பண்ணணும் நம்ம இந்த 2 எடுத்துன்னு போய் இந்த ஃபங்க்ஷனில் போய் புட் பண்ணணும் ஸோ எங்கே எந்த பிளேஸில் x இருக்க பிளேஸில் போய் புட் பண்ணணும் ஸோ y is equal to 2 into sin inverse of 1 - 2 so y is equal to 2 into sin inverse of 1 - 2 will be -1 இப்போ y is equal to 2 into இப்போ சைனுக்குள்ள நெகட்டிவ் இருக்கு இன்வர்ஸும் இருக்கு நெகட்டிவ் இருக்கு ஸோ டைரக்ட் மைனஸ் ஆர் பை மைனஸ் சொல்லுங்க பார்க்கலாம் எஸ்டிசிக்குள்ளே வருமா எஸ் சார் ஸோ டைரக்டாக மைனஸ் வெளியே வரும் டைரக்டாக மைனஸ் வெளியே வந்துருச்சுன்னா இந்த 2க்கு முன்னாடி மைனஸ் இங்கே நமக்கு என்ன பேலன்ஸ் கிடைக்கும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 பேலன்ஸ் கிடைக்கும் ஸோ y is equal to இந்த மைனஸ் ஆஸ் இட் இஸ் இந்த 2 ஆஸ் இட் இஸ் இப்போ சைனில் 1 எந்த ரேடியனில் வரும் இப்போ தானே நம்ம பார்த்தோம் இங்கே பார்த்தோமா சைனில் 1 வந்து ஸோ தட் இஸ் π/2ல் வரும் இப்போ இங்கே நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம் ஸோ this 2 and this 2 will get cancelled ஸோ வாட் வில் பி த ரிமைனிங் ஹியர் ஸோ -π நமக்கு கிடைக்கும் அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட்டாக எங்கேருந்து போய் முடியுது அவுட்புட் நமக்கு என்னென்ன வந்துச்சு ஒன்று -π வந்துச்சு இன்னொன்று +π வந்துச்சு ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கேருந்து போய் முடியுது -πல ஸ்டார்ட் ஆகி +πல போய் முடிஞ்சிருக்கு ஸோ த ரேஞ்ச் வில் பி so the range is equal to close interval -π to +π இதுதான் ஆன்சர் நமக்கு -πல இருந்து ஸ்டார்ட் ஆகி +πல போய் முடியுது so this is the range for this question okay
ஸோ இதுவும் நமக்கு சிபிஎஸ்சி 2024 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த டொமைன் அண்ட் ரேஞ்ச் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 49. Find the domain of the function f of x is equal to cos inverse of 1 minus x square. இதே மாதிரி ஒரு சம் ஐ திங்க் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். சைன் இன்வர்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின் f of x is equal to என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொன்னால் அந்த இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக்குள்ள என்ன இருக்கோ அதை எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் இட் இஸ் எழுதிக்கணும். என்ன இருக்கு நமக்கு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டு இந்த மாதிரி சிம்பிள் எழுதிட்டு வெளியே என்ன இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் இருக்குன்னு பார்க்கணும். சைன் இன்வர்ஸா காஸ் இன்வர்ஸா? காஸ் இன்வர்ஸ் இருக்கிறதுனால அதோட டொமைன் என்ன வரும், அந்த டொமைன் எடுத்து எழுதிடணும். ஸோ தட் இஸ் -1 to 1. -1 இன்க்ளூடடா? ஆமாம் சார் இன்க்ளூடட். அதனால இந்த ஈக்குவாலிட்டி சிம்பிள். +1 இன்க்ளூடடா? ஆமாம் சார், அதனால ஈக்குவாலிட்டி சிம்பிள். இப்போ இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் அடிஷன் சப்ட்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் தான் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸை பாருங்க, 1ங்கிறது அடிஷனில் இருக்கு. 1க்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கு, ப்ளஸ்ல இருக்கு. ஸோ வி ஹாவ் டு சப்ட்ராக்ட் 1 ஆன் ஆல் சைட்ஸ். எல்லா சைடுமே நம்ம 1ஆல சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் 1 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். -1 இங்கே -1 ப்ளஸ் ஆல்ரெடி இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, +1 இருக்குது. இங்கே பேலன்ஸ் நமக்கு -x² இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் -1, அங்கே ஆல்ரெடி +1 இருக்குது. ரைட், இப்போ என்ன கேன்சல் ஆகும் பாருங்கள், இங்கே -1 +1 வில் கெட் கேன்சல். அதே மாதிரி லாஸ்ட்லேயும் -1 +1 வில் கெட் கேன்சல். ஸோ த ரிமைனிங் லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. ஸோ திஸ் வில் பி -2. இங்கே மட்டும் நமக்கு என்ன கிடைக்கும், -x² கிடைக்கும். இங்கே 0 கிடைக்கும். என்ன சொன்னேன், இன்பிட்வீனில் நமக்கு எப்போவுமே x² வந்தாலும் சரி x வந்தாலும் சரி நெகட்டிவ் வரக்கூடாது. நெகட்டிவ் வந்துருச்சுன்னா we have to multiply by minus on all side. Multiply by minus on all sides. இப்போ எல்லா சைடும் நெகட்டிவ்ல மைனஸால் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க பார்க்கலாம். மைனஸால் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் திஸ் -2 will become +2. மைனஸால் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் the sign of inequality will change ஆகுமா? எஸ் சார். The less than or equal to will become greater than or equal to. -x² will become +x². So this less than or equal to will become greater than or equal to இங்கே 0. ஓகேவா? இப்போ நமக்கு x²க்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன். இதுதான் இதோட டொமைன். ஞாபகம் வச்சிருக்கணும். ரைட். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் வாட் இஸ் ஏ அண்ட் வாட் இஸ் பி சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் ஏ அண்ட் வாட் இஸ் பி ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. எது லீஸ்ட் வேல்யூ அதுதான் ஏ, எது ஹையஸ்ட் வேல்யூ அதுதான் பி. ஓகே, ஸோ வாட் இஸ் த லீஸ்ட் வேல்யூ, that is 0. So what is the highest value, that is 2. எடுத்து எழுதியாச்சு. இப்போ நமக்கு டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், டைரக்டா x belongs to closed interval minus root b உடைய வேல்யூ எடுத்து எழுதிடணும். what is the b value, √2, minus root of a உடைய வேல்யூ √0. அப்படின்னா எப்பவுமே ஜீரோக்கு ரூட் வந்துருச்சுன்னா ரூட் ஆஃப் 0 will be 0 மட்டும் தான். அதனால வெறும் 0 நம்ம எடுத்து எழுதிடலாம். ஓகே, இது க்ளோஸ் பண்ணியாச்சு. யூனியன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ரூட் ஆஃப் ஏ என்ன, ரூட் ஆஃப் 0. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 0? ஸோ தட் இஸ் 0 ஒன்லி, 0. நெக்ஸ்ட் என்ன இருக்கு நமக்கு, லாஸ்ட்ல ரூட் ஆஃப் b is 2. ஓகே, இதுதான் நமக்கு டொமைனுடைய ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு டொமைன் இதுதான். இந்த கொஸ்டினுக்கு நமக்கு டொமைன் இதுதான். இது ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. இந்த மாதிரி கொஸ்டின் வந்துருச்சுன்னா இதுதான் நமக்கு இது ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், we have to find the range also find its range. ஓகே, ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொன்னால் கொடுத்துருக்கிற கிவன் ஃபங்க்ஷனை நம்ம வைன் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கணும். y is equal to cos inverse of 1 minus x square எடுத்து எழுதியாச்சு. இப்போ நமக்கு எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ வந்திருக்கு பாருங்க. எக்ஸுக்கு நமக்கு எத்தனை வேல்யூ வந்திருக்கு இதுக்குள்ள பாருங்க. ஒன்று -√2, எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஒன்று +√2, இன்னொன்று என்ன வந்திருக்கு நமக்கு 0 0. அப்படின்னா 0 0 2 டைம் வந்திருக்குன்னா அது 1 டைமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு x is equal to -1 தடவை √2, ஒரு தடவை +ல ஒரு தடவை √2. ஓகே, இன்னொரு தடவை நமக்கு என்ன வந்திருக்கு
x is equal to 0 அப்படின்னு வந்திருக்கு கரெக்டா x is equal to 0 ன்னு ஒரு தடவை வந்திருக்கு நமக்கு ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம இதில் எடுத்துன்னு போய் புட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நான் இதை எடுத்துன்னு போய் புட் பண்ணுறேன் சொல்லுங்க பார்க்கலாம் y is equal to cos inverse of 1 minus 1 minus x இருக்க பிளேஸில் plus or minus root 2 the whole square க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ y is equal to cos inverse of 1 minus இப்போ இங்கே ஸ்கொயரும் ரூட்டும் என்ன ஆகிடும் நமக்கு கேன்சல் ஆகிடும் ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன பேலன்ஸ் கிடைக்கும் ஸோ 1 மைனஸ் ஒன்லி 2 பேலன்ஸ் கிடைக்கும் ரைட்டா ப்ளஸ் ரூட் 2 ஸ்கொயர் பண்ணாலும் வெறும் 2 கிடைக்கும் மைனஸ் ரூட் 2 ஸ்கொயர் பண்ணாலும் 2 தான் கிடைக்கும் அதனால ரெண்டுமே ஒரே சமயத்தில் எடுத்து நான் எடுத்து சால்வ் பண்ணிட்டேன் தனித்தனியாக கூட எடுத்து சால்வ் பண்ணால் இதே ஆன்சர் கிடைக்கும் y is equal to cos inverse of பேலன்ஸ் நமக்கு -1 கிடைக்கும் 1 minus 2 will be -1 இப்போ இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரிக்குள்ளே மைனஸ் இருக்குது ஸோ டைரக்ட் மைனஸ் ஆர் பை மைனஸ் ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு ஸோ திஸ் வில் பி பை மைனஸ் வச்சு தான் வரும் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 ஸோ y is equal to பை மைனஸ் காஸில் 1 நமக்கு எந்த ரேடியனில் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் 0 ரைட் காஸ் 1 வில் பி 0 ஸோ y உடைய ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் ஸோ y is equal to பை இங்கே நமக்கு y உடைய ஆன்சர் பை y is equal to பை அப்படின்னு கிடைச்சிருக்கு ரைட் ஸோ அதே மாதிரி நம்ம என்ன சால்வ் பண்ணணும் நெக்ஸ்ட்டில் இருக்க இதுவும் இந்த எக்ஸோட வேல்யூ இதுவும் சால்வ் பண்ணணும் நம்ம இப்போ இது எடுத்துன்னு போய் புட் பண்ணலாம் இது எடுத்துன்னு எதில் போய் புட் பண்ணணும் இந்த வைங்கிற ஈக்குவேஷனில் போய் புட் பண்ணணும் y இருக்க பிளேஸில் ரைட் ஸோ இது எடுத்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம் y is equal to cos inverse of 1 minus x இருக்க பிளேஸில் 0வே ஸ்கொயர் பண்ணணும் 0வே ஸ்கொயர் பண்ணால் 0 தான் ஸோ y is equal to cos inverse of 1 minus 0 will be 1 ஸோ y is equal to cosல 1 என்ன சொன்னேன் ஸோ தட் இஸ் 0 அப்படின்னா நமக்கு y உடைய ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு இன்னொரு y உடைய ஆன்சர் ஃபர்ஸ்ட் y உடைய ஆன்சர் பை வந்துச்சு செகண்ட் y உடைய ஆன்சர் 0ன்னு வந்திருக்கு இப்போ நம்ம ஃபைனலி we have to write the range finally we have to write the range so range is equal to so what is the least value 0 comma means 0 2 0 ல ஸ்டார்ட் எங்கே போய் முடியும் பை அப்படின்னா 180 போய் முடியும் இது க்ளோஸ் இன்டர்வல் போட்டு முடியும் ஓப்பன் இன்டர்வல் எல்லாம் போடக்கூடாது க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டு முடியும் ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் திஸ் இஸ் த ரேஞ்ச் ஃபார் திஸ் கொஸ்டின் திஸ் இஸ் த கொஸ்டின் நம்பர் 49 அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின் இன் திஸ் சாப்டர் ஸோ தேங்க்யூ இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் நம்ம 49 கொஸ்டின்ஸ் வந்து நான் டீச் பண்ணியிருக்கேன் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் லெக்சர் வரைக்கும் இந்த லெக்சரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க